நம்ம இன்னைக்கு திருவாதிரை ஸ்பெஷல் திருவாதிரை களி அதுக்கப்புறமா கூட்டு ரெண்டுமே எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 5 விதமான நாட்டு காய்கறிகள் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். வெள்ளை பூசணிக்காய், அதுக்கப்புறமா மாங்காய், முருங்கைக்காய், அவரைக்காய், வாழைக்காய் இதெல்லாம் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த நாட்டு காய்கறி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய், சக்கரை பூசணிக்காய் இந்த மாதிரி. நான் இன்றைக்கி இந்த 5 வகையான காய்கறிகள் மட்டும்தான் எடுத்திருக்கேன். இந்த ரெசிபிக்கு 7 வகை காய்கறி போட்டும் செய்வாங்க, 9 வகை காய்கறி போட்டும் செய்வாங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் எப்படியோ அந்த மாதிரி நீங்கள் அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் சேர்த்துக்கோங்க. சாம்பார் தூள் வீட்லேயே எப்படி அரைக்கிறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு காய் முழுமையாக வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். காய் வேகிறதுக்குள்ளே நம்ம அந்த மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திட்டு 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை, 2 பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம், தேவையான அளவுக்கு வரமிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. நான் ஒரு 6-7 வரமிளகாய் கிட்ட சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களோட காரத்திற்கு தகுந்த மாதிரி வரமிளகாயோட அளவு அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இதில் மிளகாத்தூள் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, இந்த மிளகாய் மட்டும்தான். அடுத்து இது கூட 1/4 கப் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிளகாய் ஓரளவு வறுபட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம தேங்காய் துருவல் சேர்க்கணும். சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு இது நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முழுமையாக ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு உரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் காய் முழுமையாக வெந்திருக்கு. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். காயை எடுத்து நீங்கள் நசுக்கி பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வெந்திருக்கும். இப்போ இதை லேசாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அடுத்து இது கூட வேக வச்ச பருப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கப் அளவு துவரம் பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு 1 கப் தண்ணி, கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து 5 விசில் வச்சு வேக வச்சு வச்சுருந்தேன். அந்த பருப்பை தான் இப்போ இது கூட சேர்த்துருக்கேன். அடுத்து இது கூட புளி கரைசல் சேர்க்கணும். ஒரு 1/2 நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை எடுத்து ஊற வச்சு கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் மாங்காய் சேர்க்கலைன்னா புளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நான் மாங்காய் சேர்த்துருக்கேன், அதனால் அதிலே புளிப்பு நிறைய இருக்குது. ஸோ நான் புளி கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு செக் பண்ணி பாருங்கள், தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்து இது கூட தாளிதம் சேர்க்கணும். 2 டீஸ்பூன் எண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை, அதுக்கப்புறமா வரமிளகாய் இதெல்லாம் தாளித்து சேர்த்துட்டு ஃபைனலாக இது கூட பொடியாக கட் பண்ணின கொத்தமல்லி இலை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கூட்டு சூப்பராக தயாராகிடுச்சு. இது நல்ல திக்காக தான் இருக்கும். நம்ம ஆற வைக்கும்போது இது நல்லாவே திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி சாம்பார் போல் தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். ஓகே, இது ஒரு உரமாக இருக்கட்டும். அடுத்து திருவாதிரை களி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு அதில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வறுத்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. லேசாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ பாருங்கள், நல்லாவே வறுபட்டிருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஸ்டார்டிங்கில் நீங்கள் கரண்டி வச்சு கிளறதுக்கும் இப்போ கிளறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அரிசி நல்ல மொறுமொருவாக, பருப்பும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிட்டு வறுபட்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இது முழுமையாக ஆற வச்சுருங்க. இது ஆறுறதுக்குள்ளே நம்ம வெள்ளை கரைசல் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு வெல்லம் முழுமையாக கரையிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இடையிடையில் கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் வெல்லம் சீக்கிரம் கரையும். மண் இல்லாத வெல்லம் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வடிகட்டாமல் அப்படியே யூஸ் பண்ண முடியும். நான் மண் இல்லாத வெல்லம் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணுற வெல்லத்தில் மண் இருந்ததுன்னா வடிகட்டிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ ஓரளவு கரைய ஆரம்பிச்சிருச்சு. இந்த வெல்லம் கரையிறதுக்குள்ளே இந்த அரிசியை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு 4-5 ஏலக்காய் சேர்த்துட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக ஃபைன் பவுடராக இருக்கக்கூடாது. இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். பார்த்திங்களா, இந்த மாதிரி இருக்கணும். இது இப்போ ஒரு உரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் வெல்லமும் நல்லா கரைஞ்சிருச்சு, கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க அரிசி பருப்பு இருக்குல்ல, அதை ஒரு சைடில் சேர்த்துக்கிட்டே இந்த மாதிரி கலந்துகிட்டே இருக்கணும். கைவிடாமல் கலந்துக்கோங்க, அப்போ தான் கட்டி தட்டாமல் இருக்கும். 1-2 கட்டி பட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, அது ஈஸியாக கரைஞ்சிரும். ஸ்டார்டிங்கில் இது போல் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம கலர நல்லா கெட்டிப்பட்டுரும். ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்துகிட்டே இருங்க. வெளியில் தெறிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கலந்துகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே கெட்டிப்பட்டு வந்திருக்கு. நான் வந்து இடையிடையில் லோ ஃப்ளேமில் அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் மாற்றி வச்சு கிளறிட்டே இருந்தேன். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கெட்டியானதுக்கப்புறமா நெய்யில் தாளித்த முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/4 கப் அளவு நெய் சூடுபடுத்திட்டு ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பை போட்டுட்டு பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்து வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவலும் சேர்த்தே வறுத்துருக்கேன். தேங்காய் துருவலையும் இந்த மாதிரி நெய்யோடு சேர்த்து நல்லா வறுத்துட்டு சேர்க்கும்போது மனம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் முந்திரி பருப்பு வறுக்கும்போது ஃபஸ்ட்டே நெய்யில் வந்து தேங்காய் துருவலை சேர்த்துருங்க. லேசாக வறுப்பட்டதுக்கு அப்புறமா முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா முந்திரி பருப்பு வந்து சீக்கிரமாகவே கலர் சேஞ்ச் ஆயிரும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியான திருவாதிரை களி சூப்பராக தயாராகிடுச்சு. திருவாதிரை ஸ்பெஷல் களி அதுக்கப்புறமா கூட்டு, இது ரெண்டுமே நம்ம சூப்பராக தயார் பண்ணியிருக்கோம். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்லி தந்திருக்க இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் ரெடி பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பபாய்.